Hey, hello guys, welcome back to my channel. So, நீங்க முதல்ல பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி நீங்க தமிழ் பார்த்தா வந்திருப்பீங்க. ஸோ அந்த கோஸ்ட் ஸ்டுடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன அந்த கோஸ்ட் ஸ்டுடியோன்னு பாத்தீங்கன்னா இது ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் யூனையும் நம்ம இந்தியாவில் பேன் பண்ண டிக்டாக்ல இருந்து கூட பயங்கர வரலா போயிட்டு இருக்கு. பயங்கர வியூஸ், பயங்கர லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஆனா நம்மளால டிக்டாக் பார்க்க முடியாது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் வீடியோ யார் கிரியேட் பண்ணா, எங்கிருந்து இந்த கோஸ்ட் வீடியோ வந்தது, இது உண்மையா ஃபேக்கா, டேம் ஷோர் 100% ஃபேக் தான் நான் சொல்லுவேன். அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ இந்த கோஸ்ட் வீடியோ வைரல் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேனியில வந்தது, கம்பம் வந்தது, திருத்தணி வந்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை, ஸோ இந்த மாதிரி நிறைய ஊரை பத்தி சொல்றாங்க. இது இன்னும் வந்து யார் கிரியேட் பண்ணுது, ஸோ அதை பத்தி கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம இப்போ இந்த சேனல்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும். இந்த கோஸ்ட் வீடியோ முழுக்க ஒரு ஃபேக்கான வீடியோன்றது அதுல டெஃபினேஷனோட நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ண வாங்க, நேரம் வீடியோக்குள்ள போகலாம். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஸோ கீழே என்ன கமெண்ட் சொல்லணும், கமெண்ட் சொல்றேங்க. வாங்க ஸ்கிப் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இமேஜில் இருக்க இந்த கோஸ்ட் பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் சொன்ன மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக்சரை நல்லா ஒத்து பாருங்களேன். ஸோ இது ஒரு பிக்சராக இதுமாரி டோட்டலாக 3 பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் அண்ட் இந்த ஒரு பிக்சரை பாருங்கள், ரெண்டுமே சேம் பிக்சர். ஆனால் அதில் நின்றுட்டு இருக்கு கோஸ்ட்டோட பிக்சர் தான் வேறு ஆனால் சேம் பிக்சர் தான். இந்த ஒரு 3 பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவும் இருக்குது. ஸோ அந்த ஆடியோவை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆடியோவும் கேட்டு முடிச்சிருப்பீங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் அந்த ஆடியோ கேட்டிங்களா, இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஃபேக்காக இல்லை கிரியேட் பண்ணதா இல்லை நிஜமாக இது உண்மை தானான்ட்டு இப்போயே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மோர் ஓவர் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் வீடியோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்த சுற்றிச்சு, யாரெல்லாம் என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரியலாக யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இன்ஸ்டாகிராமில் என்னென்ன மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸோடு இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஃபேக் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேப்பர் எனக்கு சத்தியமாக தெரியல, தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதையே க்ரோப் பண்ணி எனக்கு ஒரு இமேஜாக வந்தது, தெரிஞ்ச ஒருத்தர் அமைச்சு வச்சிருந்தாரு. அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் தான் அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப்பையுமே நான் கீழே இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதையும் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஆடியோ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டுருக்க வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஊருன்ட்டு. ஸோ அதை பார்க்கலாம். கீழே லேப்டாப் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறேன். இதை போஸ்ட் பண்ணுற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 59 செக் தமிழ், அதாவது செகண்ட்ஸ் தமிழ். அது வந்து பேசணுன்னா தெளிவாக சொன்னால் 59 SCCS தமிழ் சென்சாரில் போயிடும். ஸோ அதனால் நான் அவரோட சேனல் நேம் கீழே தரேன். எனக்கு தெரியும், கேளுடா. அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. நிறைய இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுருப்பாரு. வேணும்னா கீழே செக் பண்ணி அந்த வீடியோ கொடுக்குறேன்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ அவரோட கமெண்ட்ஸ் பண்ணிடலாம். அந்த கோஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணார். ஸோ ப்ரோ என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ, இது முழுக்க ஃபேக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் நான் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து 100% ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஓகே, ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணே இந்த வீடியோ எங்கள் ஊரில் உண்மையாக நடந்த சம்பவம். ஓகே, இவர் அசிங்கமாக திட்டிருக்காரு. ஓகே, இதை படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா சேலம் இல்லை ப்ரோ, தேனி இது. ஓகே, சேலமில் தேனி இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் மயிலாடுதுறை. ஓகே, 3 ஊர் ஆயிடுச்சு, சேலம், தேனி, மயிலாடுதுறை. இங்கே பாருங்க கொடுமையை, கன்னியாகுமரியில் இருக்க பேயும் அது, லவ் ஃபயரில் இறந்து போன ஒரு பொண்ணோட பேயும் அது. அந்த வீடியோ நான் தான் எடுத்தேன். இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறார். நான் மெசேஜ் பண்ணேன், எந்த ஒரு எவிடன்ஸும் எனக்கு தரல. இங்கே பாருங்கள், இட்ஸ் ரியல் ப்ரோ, எங்கள் அண்ணா எடுத்தார், 10 நாள் ஹெவி ஃபீவரில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. பேய் பார்த்தாலும் அட்மிட் ஆகிருக்கார் போல இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் ஃபேமிலியோட போகும்போது வீடியோ இவர் தான் எடுத்தாராம். இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை.
இருக்கிற உருட்டு கமெண்ட்லேயே தான் பயங்கரமான உருட்டு கமெண்ட். அதாவது அந்த இடத்துக்கு கீழே பயங்கரமான நகை டைமண்ட்ஸ்லாம் இருக்குதான். அதுக்காக அந்த பேய் பாதுகாக்க தான் 100 பேருக்கு மேலே செத்துருக்காங்களாம். இப்போ பாருங்கள், அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சென்னைக்கு பக்கத்தில் அரக்கோணம் கிட்ட வந்துருச்சு. இவங்க ஃப்ரெண்டும் ஜுரம் வந்து படுத்த படுக்கையாக இருக்காராம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் வருதுன்ட்டு. இதில் உண்மை வீடியோ தான் ப்ரோ டிஎம் பண்ணுன்னு சொல்லியிருக்காருல, இவருக்கு டிஎம் பண்ணியிருந்தேன். ஸோ இவர் சில தான் அந்த நியூஸ் பேப்பரோட ஃபுட்டேஜ் கொடுத்தது இந்த ப்ரோ தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த ப்ரோ பெரிய உருட்டியிருக்காரு. நான் இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன், பார்த்துட்டாரு. பட் இது வரைக்கும் ப்ரூஃப் எனக்கு கொடுக்கவே இல்லை. வெயிட் பண்ணுறேன் அந்த ப்ரூஃப்காக தான். எத்தனை பேர் தானே அந்த பேயை பார்த்து ஃபீவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சீரியஸாக எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு ஆளாக அட்மிட் ஆயிருக்காரு பாருங்கள். ஃபைனலி இந்த பேய் வந்து இப்போ சென்னை ரீச் பண்ணிச்சு. நொலம்பூரில் இருக்காங்க அந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போது இது வந்து வடக்கன் சைடில் போஸ்ட் பண்ணியிருந்த அதே கோஸ்ட் வீடியோ ராஜஸ்தானில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ராஜஸ்தான், சிக்கிம், மணிப்பூரி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ லிங்க் கீழே தரேன். ஏன்னா இதுவே நிறைய ஸ்க்ரீன்ஷாட் தமிழ்லேயே. அதோட லிங்க் நான் கீழே தரேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. யார் நேமே ஹைட் பண்ணி போட்டிருப்பேன், இந்த நேம் மட்டும் ஹைட் பண்ணேன்னு சொன்னோன்னா இந்த இட்ஸ் கிரித்து 2119 இவங்க சொன்னது தான் ரியலான உண்மையான ஆதாரம். இந்த வீடியோ ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து எடுக்கப்பட்டது. கீழே ஒருத்தர் சொல்லுன்னு இருக்காரு. ஸோ இவரெல்லாம் வச்சு நான் டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து நேம் எதுவும் ஹைட் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன். இந்த லேடி சொன்னது தான் உண்மை. இந்த கோஸ்ட் வீடியோ முழுக்க கிரியேட் ஆனது வந்தது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து அந்த வீடியோ வந்தது. அது இவங்க உண்மையாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள கலாச்ச மாதிரி. பட் இந்த ஒரு லேடி சொல்கிறது தான் முழுக்க உண்மை. எனக்கு இந்த வீடியோவில் பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் சரி, நிறைய கமெண்ட்லையும் சரி 100%ல் 75% கேர்ள்ஸ் வந்து உண்மையாக பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியுது இது ஃபேக் வீடியோ தான், இது எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 75% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சேனலில் இருக்க அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ கேர்ள்ஸுமே வந்து இது ஃபேக்கு, இது ரியலே இல்லை, சும்மா கதை விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எடிட்டடு அப்படின்ட்டு. ஆனால் வெறும் 25% ஆஃப் பாய்ஸ் மட்டும்தான் இதை நம்புகிறாங்க. இது எடிட்டட் இல்லை. அந்த கேர்ள்ஸ் கமெண்ட் பண்ணது கீழே கமெண்ட் இருக்குது, இது எடிட்டடில் ரியலு, ஆரணியில் ஷூட் பண்ண வீடியோ, என் ஃப்ரெண்டு தான் அதை எடுத்தான், என் ஃப்ரெண்டு அட்மிட் ஆயிருக்கான். இந்த மாதிரி சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க தானே தவிர பொண்ணுங்க இல்லவே இல்லை. கேர்ள்ஸ் ரியலி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் வந்து பயங்கர கிளவராக பயங்கரமாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது ஃபேக் வேரியன்ட். ஆனால் பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நெஜம்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு திட்டுறாங்க. இந்த விஷயத்தில் வந்து கேர்ள்ஸுக்கு நான் ரியலி தம்ஸ் அப் கொடுத்தாகணும். இந்த வீடியோட கமெண்ட் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கான், இதை பார்த்து என் ஃப்ரெண்டு சீரியஸாக இருக்கான், இதை பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபீவரில் இருக்கான், அவனோட உடம்பு சரியில்லை. நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை விட நீங்கள் அந்த கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லை 9 பேர்கிட்ட இந்த வீடியோ பார்த்து இந்த பேயை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் போட்டிருப்பான். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோஸ்ட் வீடியோ பார்த்து ஃபீவர் அட்டாக் ஆனவங்களும் சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி இந்த மாதிரி உருட்டு கதையை கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் எடுத்தான் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்ட்டு, அந்த பர்சன் வந்து கீழே டேக் பண்ணி விடுங்க இந்த கமெண்ட் கீழே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். ஸோ பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்கள் நிஜமாலும் உங்களுக்கு எனக்கு தெரியல, நிஜமாக இந்த பேய் வீடியோ பார்த்துட்டு அட்மிட் ஆனீங்களா, இல்லை நீங்களே கட்டுக்கதை கட்டி விட்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்கள் இந்த சரௌண்ட் தமிழ்நாட்டில் இருக்க அந்த பீப்பிள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்த யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கட்டுக்கதை கட்டினாங்கன்னா அவங்களே இந்த கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு பர்சனலாக டிஎம் பண்ண சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். நிஜமாக அவங்க அட்மிட் ஆனாங்களா, பேய் பார்த்து அட்மிட் ஆனாங்களா, இல்லை உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? மறக்காமல் டேக் பண்ணி விட்ருங்க அந்த பர்சனை. இந்த கோஸ்ட் பார்த்தின வீடியோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான். ஸோ அதை அப்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஷா நூர் எய்மன் நேம்ஸ் கரெக்டாக ஸ்பெல் பண்ணதில் எப்போ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 May 2024. ஸோ இது நார்த் இந்தியாவில் பயங்கர வைரலாக இருந்த இந்த கோஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணது இந்த ஒரு நியூஸ் சேனல் தான். நேம் வந்து பார்த்தீங்கன்னா says.com போட்டிங்கன்னா வெப்சைட்டில் வரும். இந்த நியூஸ் பார்த்தின லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா போய் படித்து பார்த்துங்க. ஸோ இந்த கோஸ்ட் ஃபோட்டோ தான் போட்டு நார்த் இந்தியாவில் வைரலான ஒரு கோஸ்ட் வீடியோ. அண்ட் கவர் இமேஜ் பை இங்கே வியோன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜா ஆயுர்ஷா வால் சம்திங் இந்த நேம் ஃபேஸ்புக்கில் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணது. அவரோட ஃபேஸ்புக் பேஜில் நான் போய் பார்த்தேன், அது அப்புறம் பேசுகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த நியூஸில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து ஜுனைத் ஐயூ அவர் தான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி இங்கே நியூஸ் சேனலுக்கு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கான சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிக்டாக்ல 7 lakh வியூஸும் 31,000 லைக்ஸும் வாங்குறதுனால தான் வைரல் ஆச்சு. டிக்டாக் இங்கே இல்லை, ஆனால் மற்ற கட்டில் மலேசியாவில் பயங்கர வைரல் ஆச்சு. அதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மலேசியன் லாங்குவேஜில். ஸோ அதை வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கீழே போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். கீழே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க டிக்டாக்ல என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மலேசியன் லாங்குவேஜில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து
வாஸ் த கோஸ்ட் சீன் இன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களே போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட கமெண்ட் பயங்கரமாக இருந்தது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 3வது கமெண்ட்டு, நான் இந்த இடத்துல வந்து பாம் ஆயில் தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த கோஸ்ட் வீடியோ பற்றி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இது எல்லாமே நடந்தது வந்து மலேசியாவில். ஆனால் இந்தியாவில் நியூஸ் சேனல் வந்து சேஸ்.com மூலிமா போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எங்கேருந்து இந்த நியூஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்மோன்னு சொல்லிட்டு, அக்கார்டிங் டு கோஸ்மோ த ஃபோட்டோ வாஸ் ஃபஸ்ட் போஸ்டட் இன் இந்தியா யூடியூபர்னு போட்டிருக்காங்களே, அந்த கோஸ்மோ சேனல் தான் ஃபஸ்ட் இருக்குது. இது இந்தியாவில் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த XYZ வைரல் இந்த யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு இந்த கோஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அப்லோட் பண்ண கோஸ்ட் வீடியோ எடுத்து தான் மலேசியாவில் இருக்க ஒரு லாரி டிரைவர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஃபேஸ்புக்கை பார்த்தோன்னே அவரோட ப்ரொஃபைல் நான் இப்போது ஷேர் பண்ணுறேன். அவர் போட்டு மலேசியாவில் கிளாங்குன்ற ஒரு இடத்துல இந்த பேய் நிற்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதாவது மலேசியாவில் கிளாங்குன்ற ஒரு ரோட்டில் அந்த ரோடோட இமேஜை நான் அட்டாச் பண்ணுறேன் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இது முழுக்க ஃபேக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவர் எந்த இடத்த ஸ்பாட்டாக சொல்லிட்டு அந்த இடத்தையும் இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணார் பார்த்தீங்கன்னா May 21 அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வைரல் பண்ணது. அண்டு ஹி ஹேவ் அ டிக்டாக் அக்கௌண்ட் ஆல்சோ. அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதும் இவர் தான். அது வைரல் ஆனதுக்கப்புறம் தான் இவர் வந்து அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறார். ஆனால் ஃபேஸ்புக்கில் அந்தளவுக்கு வைரல் கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கார். இவரால் தான் இந்த வீடியோ வைரல் ஆச்சு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் ஒரு முற்றிலும் ஒரு தவறான விஷயம். இவர் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கில் போட்டு வைரல் பண்ணதாக இருக்கட்டும். ஆனால் இந்த வீடியோவை இவர் கிரியேட் பண்ணல. இது கிரியேட் பண்ணது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி XYZ வைரல்ன்ற ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த கோஸ்ட் வீடியோ போடுறாரு. அவருக்கு பெருசாக வைரல் கிடையாது. ஆனால் எப்படி இவர் இந்த வீடியோ பார்த்து இவர் வந்து ஃபேக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணி இவங்க ஊரில் இந்த சம்திங் இந்த ஒரு பிளேஸில் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் தான் அந்த பேய் இருக்க மாதிரி காமிச்சிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சும் இருக்குது. அதனால தான் இவ்வளோ வைரல் ஆனதுக்கு காரணம். இந்த கிளாங்குன்ற ஊரில் தான் அந்த கோஸ்ட் தான் ஃபஸ்ட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்க மேப்பில் பார்த்துருக்க இந்த ஒரு ஊர் தான். இது எல்லாமே அந்த சேஸ்.comன்ற நியூஸில் லிங்காகவும் எல்லாமே இருக்குது. எல்லாம் ப்ரூஃபோட வச்சுருப்பாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி ஃபார் திஸ் ஒன். நான் அந்த விஷயமாக செக் பண்ணும் போது இந்த XYZ வீடியோ யூடியூப் சேனல் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த சேனலை பேன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து அந்த சேஸ்.comல இருந்தது. நான் அப்போவே தெரியாதனமா சேவ் பண்ண மறந்துட்டேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். சேவ் பண்ணி இதை வச்சு பார்த்து இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போடலான்னு பார்த்தா அந்த சேனலை டோட்டலாக பேன் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ தான் ஒரிஜினல் வீடியோ. நார்த் இந்தியன்ஸ்லால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த XYZ சேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு ரியல் ஃபுட்டேஜோட வீடியோ அது. இதில் நீங்களே கிளியராக பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டோட ஃபேஸில் எடிட் பண்ணியிருப்பாங்க. கீழேயும் அந்த எரேசர் வச்சு அழிச்ச மாதிரியான சிம்டம்ஸ் நீங்கள் பாருங்கள். பாதி சரியாக இருக்கணும். ஃபேஸை கூட பாருங்களேன். ஃபேஸை கூட ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி கண்ணு க்ளோஸ் ஆன கண்ணுக்கு மேலே இன்னொரு கண்ணை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நினச்சா நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. இதோட ரியல் ஃபுட்டேஜ் கூட நான் கீழே லிங்காக தரேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த கோஸ்ட்டோட வீடியோவில் இருக்க அந்த ஒரு லேடியோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இமேஜ் மூலிமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நிறைய ரிவர்ஸ் இமேஜில் வந்து இந்த ஃபோட்டோஸை போட்டு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து அந்த கோஸ்ட் வைரல் வீடியோ மட்டும் தான் வந்தது. மற்றபடி எந்த ஒரு ஃபோட்டோஸும் வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இன்னொரு வெப்சைட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் நம்ம எடிட் பண்ணுற டச்சப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் லைக் ஐப்ரோவாக இருக்கட்டும், எந்த ஃபேஸ் ஐலைனர், அப்புறம் ஹேர் கலர் சேஞ்சிங், இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தோன்னா அது மேலே போட்டிருக்க டச்சப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணி இதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அந்த ரியல் ஃபுட்டேஜ் அது கொடுத்துரும். அந்தமாரி நான் இந்த ரியல் ஃபுட்டேஜ் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி இந்த ரியல் ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அப்போ கிடச்ச ஃபோட்டோஸ் தான் இது. இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஐப்ரோ மேலே ஐலைனர் போட்டுற மாதிரியும், ஐலைனர் மேலே பிங்கிஷாக இருக்க மாதிரி லிப்ஸ் கலரும் அண்டு சைடில் இருக்க அந்த டாட்ஸ் கிட்ஸ் அந்த கண் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ண அந்த கண் எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி எப்படி இருக்குமோ தத்ரூபமாக இப்போ கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபுட்டேஜோட ரியல் பிக்சர்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு கண்டிப்பாக தெரில. ஆனால் ஓரளவுக்கு எஃபெக்ட்ஸு அது மேலே போட்ட எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் அண்ட் டச்சப்ஸு எடிட்ஸ் எல்லாமே இது எடுத்து அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருச்சு. இதுதான் அதுக்கான ரியல் ஃபுட்டேஜ் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கே வந்து கோஸ்மோன்ற ஒரு சேனல் ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த கோஸ்மோ நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மலேசியாவில் இருக்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சேனல். ஸோ அதுலேயுமே அந்த சேஸ்.comலேயும் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோஸ்மோன்ற இந்த நியூஸ் சேனல் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மலாய் லாங்குவேஜில் அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்க ட்ரான்ஸ்லேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற தமிழ் ஒரு இங்கிலீஷ் கன்னடம் தெலுங்கு எந்த லாங்குவேஜ் வேணால் அது
ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி இங்கிலீஷில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நியூஸ் சேனலில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியனில் இந்த வீடியோ வந்து முழுக்க இந்தியாவில் XYZ நியூஸ் சேனலோட எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இதை வந்து இங்கே இருக்கிற இந்த பர்சன் அப்லோட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபேஸ்புக் பர்சன், அந்த பர்சன் வந்து அதை எடுத்து இங்கே மலேசியாவில் வைரல் பண்ணியிருக்காரு. மலேசியா இருக்க பீப்புள் வந்து யாருமே இந்த கிளாங்குன்ற இந்த ரூட்டில் வந்து யாரும் பார்த்து போங்க, இந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் சேனல் பர்சனலாக போய்ட்டு அந்த இடத்த ரிப்போர்ட் பண்ணுறது எங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வாழ்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து லைட் இல்லாமல் நைட்லாம் நடந்து போயிருக்கேன், 2 மணி விடிய காலம் 3 மணி 4 மணி நடந்து போயிருக்கேன், இந்த மாதிரி எந்த ஒரு பேயும் பார்க்கல, இது வந்து முழுக்க வந்து ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஃபைனல் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தோம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எங்கேருந்து கிரியேட் ஆச்சு, யார் கிரியேட் ஆச்சுட்டு. இதெல்லாம் நான் சர்ச் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் செக் பண்ண விரும்பல. கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இன் கோஸ்ட் பிக்குன்னு மட்டும் தான் போட்டேன். அதுதான் அந்த சேல்ஸ்.com நியூஸ் சேனலில் காமிச்சது. அந்த சேல்ஸ்.comல போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அந்த ஃபேஸ்புக், அந்த பர்சனல் அக்கௌண்ட், அப்லோட் பண்ண பர்சனல் அக்கௌண்ட், அப்புறம் அந்த XYZ வைரல் அக்கௌண்ட், அந்த யூடியூபோட அக்கௌண்ட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவில் அப்லோட் பண்ணிருக்க நியூஸ் சேனலோட அந்த கோஸ்மோன்ற வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிது. இந்த எல்லா லிங்கையும் வந்து கீழே உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம இதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு மேலே என்ன நீங்கள் செக் பண்ணணும், நீங்களே போய் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. நான் இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். யாருன்னா அந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் எதனா வீடியோ என்ன கிரியேட் பண்ணாலும் எது கிரியேட் பண்ணாலும் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி பாருங்க. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே தெரியும் அது முழுக்க ஒரு ஃபேக்கான வீடியோன்ட்டு. ஒரு ஆடியோவாக இருக்கட்டும், மற்றபடி அந்த வீடியோ அந்த பிக்சராக இருக்கட்டும், ஃபுல்லாகவே தெரிஞ்சு அது எடிட் பண்ணுதுன்ட்டு. அது எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியல. நம்பினாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் அந்த வீடியோட லிங்க் கீழே தரேன். அதிலே நீங்கள் போய் கமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இதை பார்த்து என் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆகிட்டான், இதை பார்த்து என் ஃப்ரெண்டு ஃபீவரில் இருக்கான், நிறைய பேருக்கு எடுத்துட்டு 8-10 பேர்கிட்ட அட்மிட் ஆகிட்டாங்க சொல்லியிருக்கேன். ஸோ அட்மிட் ஆன பர்சன் நீங்கள் அட்மிட் ஆனு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மறக்காமல் அந்த அட்மிட் ஆன பர்சனை கீழே டேக் பண்ணி என்கிட்ட பேச வைங்க. என்னோட இன்ஸ்டாகிராமும் கீழே இருக்கும், வீடியோ நடுவில் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு டிஎம் பண்ண சொல்லுங்க, நான் அதுக்காக சொல்கிறேன். அண்ட் மோர் தென் என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை முழுக்க நீங்கள் நம்ப வேண்டாம். ஸோ ஃபேக் இன்ஃபர்மேஷன் பரவாயில்ல, நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த பேய் வந்து தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தோம். நான் சென்னையில் இந்த பேய் வராதுன்னு பார்த்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கு இந்த பேய். திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேய்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவில் சுற்றி இந்தியாவில் அந்த கல்கத்தா, அப்புறம் நீங்கள் சொன்ன ராஜஸ்தானில் அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சுற்றிட்டு இருக்கு. எங்கே தான் சுற்றுறாங்களோ இது முழுக்க ஒரு ஃபேக்கான வீடியோ. இது யாரும் நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் சொல்லுவோம் ஃபைனலாக. ஸோ இந்த ஒரு வீடியோ மறக்காமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் என்ன சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல, நீங்களாம் தப்பு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சாரி, இன்னொரு விஷயம் சொல்லாமல் இருந்தேன். ஸோ இந்த நியூஸ் சேனலோட பிக்சர் நான் கொடுக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதை இங்கே போடுறேன், அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் சரி, நியூஸ் ரிப்போர்ட்டர், நியூஸ் பேப்பரும் சரி, ரியலான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. இதே வந்து பேர் ஒரு ஃபேக்கான வீடியோ. இது எப்படி அவங்க நம்பி நியூஸ் சேனலில் போடுறாங்க தெரியல. ஆல்மோஸ்ட் படிக்கிற எல்லாருக்குமே இது ஃபேக்குன்னு தான் தெரியும். எப்படி இந்த நியூஸ் சேனலில் ஒரு ரிப்போர்ட் ஒரு அலசி ஆராயாமல் செக் பண்ணாமல் எப்படி இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு வீடியோ போடுறாங்கன்னு சத்தியமாக எனக்கும் தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நியூஸ் சேனல் நேம் சொல்ல விரும்பல, அந்த சிசிடிவி கேமரால ஒரு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல உக்காண்டிருக்கு வந்து ஆடும்போது ஒரு டஸ்ட் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன போட்டாங்க, நைட் டைம்ல பேய் வளர்த்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கர வைரல் பண்ணிருக்காங்க. கமெண்ட்ல பார்த்தா அது டஸ்டா ஈடா, அது ஒரு சின்ன ஒரு பக், அது சின்ன ஒரு வந்து உக்காண்டிருக்கு, தேவையெல்லாம் படம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் பரப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இது ஃபேக்கானு சொல்லி தெரியும், பாருங்க. மற்றவங்களுக்கு தப்பா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கு. நீங்க தேனி சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோக்கு பயந்து வெளியே வரதுக்கு பயப்படுறாங்கன்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட்ல நிறைய பேர் ரிப்ளை பண்ணதுல ஒரு 4-5 பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ இதுதான் உண்மை. நிறைய பேர் வீடியோ ரியல் ஃபோட்டோஸ் தராங்க அதுன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் அவங்க அனுப்புறாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தப்பான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது ஸ்ப்ரெட் பண்ண பாருங்க. தேங்க்ஸ்.